இப்பொழுது நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள மலர்களை எப்படி மருந்தாக மாற்றுவது என்று 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போறாங்க. இந்தியாவில் உள்ள 200 மலர்களை வைத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 200 இந்தியன் ரெமிடிஸ். மலர் மருந்து நோய்களுக்கு கிடையாது. ரீசெண்டா மலர் மருந்து சொல்லி எல்லாருமே யார் ஃபோன் பண்ணாலும் 5 நிமிஷம் தான் நோயை கேட்டுட்டு அக்கௌண்ட்ல பணம் போடுங்கன்னு அனுப்பிடுறாங்க. இது ராங். இப்பொழுது நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள மலர்களை எப்படி மருந்தாக மாற்றுவது என்று 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போறாங்க. மல்லிகைப்பூவில் மலர் மெடிசன் தயாரிக்கலாம், ரோஜா பூவில் மெடிசன் தயாரிக்கலாம். ரோஜா பூவை அந்த இதழ்களை தண்ணியில் போட்டு 2 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா ரோஜா பூவில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணிக்குள்ள வந்துடும். இதான் கான்செப்ட். ஆனால் நீங்கள் வைக்கிற தண்ணி சாதாரண தண்ணியில் வைக்கக்கூடாது, டிஎம் வாட்டரில் வைக்கணும். டிஎம் வாட்டர்னா டி மினரலைஸ்டு வாட்டர். தண்ணியில் இருக்கிற டிடிஎஸை 0 பண்ணிட்டு வைக்கணும். ஏன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. டிஎம் வாட்டர்னா கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். சில மருந்து கடையில் இல்லை வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க இல்லைங்களா, பெரிய பெரிய வாட்டர் சப்ளைக்காரங்க வச்சுருப்பாங்க வீட்டில், வெளியே சொல்ல மாட்டாங்க, கேட்டிங்கன்னா தருவாங்க. டிஎம் வாட்டர்னு பேர், டி மினரலைஸ்டு வாட்டர். டிஎம் வாட்டர் வாங்கிட்டு வந்து அதில் மல்லிகைப்பூ போட்டு வெயிலில் 2 நாள் வச்சு எடுத்துட்டு மல்லிகைப்பூக்கு குப்பையில் போட்டுட்டு அந்த தண்ணியை வச்சுட்டிங்கன்னா அதாங்க மருந்து. அந்த அந்த ஃப்ளவர் மெடிசன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆல்கஹால் இருக்கு. அது ஆல்கஹால்னா உடனே கடையில் போய் கோட்டர் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இது வந்து மருந்துக்குன்னு ஆல்கஹால் இருக்கு. ஹோமியோபதி கடையில் கிடைக்கும், எல்லாத்துக்கும் தரமாட்டாங்க, சும்மா கேட்டோன்னே தரமாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டு தான் தருவாங்க. அந்த ஆல்கஹாலை ஊற்றி வச்சுக்கிட்டா ஜென்மத்துக்கும் அது கெட்டு போகாது. இதாங்க கான்செப்ட். அப்போது அவர் 38 மருந்து கண்டுபிடிச்சார். நமது இங்கே இருக்கிற நண்பர்கள் இந்தியாவில் உள்ள 200 மலர்களை வைத்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 200 இந்தியன் ரெமிடிஸ். ஆனால் இந்தியன் ரெமிடிஸ் வந்து மனசுக்கு யூஸ் பண்ண முடியல, உடம்புக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்து முகம் பொலிவாக இருக்கணும்னா செம்பருத்தி பூவில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது செம்பருத்தி பூவோட எசன்ஸ் சாப்பிட்டா உங்கள் முகம் அழகாக மாறும், அந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 200 மலர்களை நோய்க்காக பயன்படுத்துகிறோம், குணப்படுத்துறதுக்கு. அவர் ஊரில் என்ன பண்ணிட்டாரு, மனசுக்காக வச்சிருக்கிறது. இவ்வளோதாங்க விஷயம். இவ்வளோதான். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ நான் பேசுகிற விஷயத்த ஃப்ளவர் மெடிசன் கிளாஸுக்கே 4 வருஷம் போனாலும் கடைசியாக சொல்ல மாட்டாங்க. நான் டக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். இது சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா, நீங்களே செஞ்சுக்குவீங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க மருந்து வைக்கிறக்காக. இப்படி பேட்ச் அவர்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணாருன்னா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார், ஃப்ளவர் மெடிசன். அது எப்படி தெரியுங்களா இருக்கணும், இங்கே பாருங்க. ஃப்ளவர் மெடிசன் என்னன்னா, இப்போ நான் தான் ஃப்ளவர் மெடிசன் டாக்டர். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஹலோ ஃப்ளவர் மெடிசனுங்களா? ஆமாங்க, எனக்கு மூட்டு வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் உடனே அக்கௌண்ட்டில் 2000 பணம் போடுங்க, உங்களுக்கு மலர் மருந்து அனுப்புகிறேன்னு சொன்னால் அவருக்கு மலர் மருந்து தெரியாது என்று அர்த்தம். இங்கே பாருங்க, மலர் மருந்து நோய்களுக்கு கிடையாது. யாருக்காவது ஃபோன் பண்ணி கேன்சருக்கு மலர் மருந்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாவே அவருக்கு மலர் மருந்து தெரியாதுன்னு அர்த்தம். மலர் மருந்துகளில் எந்த நோய்க்குமே, சுகருக்கு, பிபிக்கு, ஆஸ்மாக்கு, எதுக்குமே மருந்து கிடையாதுங்க. அவர் என்ன சொல்லணும், ஓஹோ உங்களுக்கு மூட்டு வலிக்குதா, சரிங்க சாயந்தரம் 6 மணிக்கு கூப்பிடுங்க, ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீ பண்ணிக்கிங்கன்னு சொல்லி ஒரு மலர் மருந்து தெரிஞ்சவர் என்ன பண்ணணும்னா நோயாளியை முதல்ல 1 மணி நேரம் பேச சொல்லணுங்க. சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். அவர் இப்போ நீங்கள் புலம்புறீங்க இல்லையா, யாராவது கிடைச்சா புலம்புவீங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட புலம்பணும். 5 வயசுல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, உடனே இவர் துக்கம். நான் வீட்டை விட்டு பூட்டிட்டு போகும்போது திரும்ப பூட்டிட்டுனான்னு யோசிப்பேன், ஓசிடி இப்படின்னு. பணம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குமே, யாரும் தரவே மாட்டேங்கிறாங்க, கவலை அப்படின்னு நீங்கள் பேச 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 அதை ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ணுவாங்கங்க. கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டே இருப்பாங்க. ஒரு 10 ஃபீலிங் வந்திருக்குமா, அதில் முக்கியமான ஃபீலிங் 5 எடுப்பாங்க. அப்போது இவருக்கு கோவம் வருது, இந்த இது தூக்கி 4 சொட்டு ஊற்று, இவருக்கு கவலையாக இருக்குது, இதை தூக்கி 8 சொட்டு ஊற்றுன்னு ஆராய்ச்சி கூட மாதிரி டெஸ்ட் டியூப்பில் அந்த 38 மருந்தில் சில மருந்து உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த மருந்து எத்தனை சொட்டுன்னு சொல்லி கணக்கு பண்ணி ஊற்றி அதை கலந்து
அதில் ஆல்கஹால் கலந்து அதை கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் 4 சொட்டு ஊற்றி குடிக்கணும். இதாங்க ஃப்ளவர் மெடிசன். அதை குடித்தவொன்னு அது உள்ளே போய் என்ன பண்ணுன்னா, அது எல்லா செல்லுக்குள்ளேயும் பூந்து உங்களோட கவலையை மறக்க வைக்கும், டென்ஷனை குறைக்கும், தூங்கிடுவீங்க. தூங்கி எந்திரிச்சு எல்லா வியாதி குணமாயிரும். இதுதான் மலர் மருந்தோட கான்செப்டுங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக மலர் மருந்து சொல்லி எல்லாருமே யார் ஃபோன் பண்ணாலும் 5 நிமிஷம் தான், நோயை கேட்டுட்டு அக்கௌண்ட்டில் பணம் போடுங்கன்னு அனுப்பிடுறாங்க. இது ராங். நீங்கள் ஒரு மலர் மருத்துவர் நல்லவரா கெட்டவரா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்றால், உங்கள் நோயை சொன்ன உடனே மருந்து கொடுக்குறேன்னு சொன்னாவே தப்பு. முதல்ல அவர் உங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்கணும் பொறுமையாக. அதுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரங்க, அதிகபட்சம் 1.5 மணி நேரம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பேசி முடிச்சோன்னா அவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசி ஆறுதல் சொல்லணும். இது இப்படியே அது பார்த்துக்கலாம், தெரியும் பாருங்கன்னு சொல்லணும். அப்புறம் மருந்து கொடுக்கணும். அந்த மருந்து லிக்யூடாக தான் இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. இப்போ ரீசெண்டாக டேப்லெட் கொடுக்குறாங்க. டேப்லெட்டு வேலை செய்யும், நான் தப்புன்னு சொல்ல. டேப்லெட்டு 30% வேலை செய்யுதுன்னா லிக்விட் 100% வேலை செய்யும். இதாங்க மலர் மருந்து கான்செப்ட். அப்போது உங்கள் உண்மையிலேங்க யாராவது தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்கள் மலர் மருந்து வாங்கி கொடுங்க. குடிச்ச உடனே நான் ஏன் மறணும், நீ பண்ணு அப்படிம்பாங்க. மிராக்கல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஓசிடி இதெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் குணமாய் பார்த்துருக்கேன், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு மன ரீதியாக குணப்படுத்த முடியாத பல நோய்கள் மலர் மருந்தில் குணமாகி இருக்கிறது. ப்ராக்டிக்கலாக நிறையா உதாரணம் இருக்குது. அதனால் உங்களுக்கு யாருக்காவது மன ரீதியாக பிரச்சனை இருந்தால், புரியுது முடியல அப்படின்னு இருந்தால், நீங்கள் மலர் மருந்து எடுத்துக்கலாம் ரெகுலராக. நீங்கள் அந்த மலர் மருந்தை கற்றுக்கொள்வதற்கு 5 நாள் இருந்தால் போதும். டெய்லி 2 மணி நேரம் தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். 5 நாளுங்க, டெய்லி 2 மணி நேரம், 10 மணி நேரத்தை நீங்கள் கற்றுக்கலாங்க. அப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ மலர் மருந்து கற்றுக்கொள்வது என்றால், அந்த ஏற்கனவே நிகழ்ச்சி நடந்துச்சு கோர்ஸ், அதோட பென்ட்ரைவ் வச்சுருக்கோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். 5 நாள் டெய்லி 2 மணி நேரம் மலர் மருந்து நீங்கள் கற்றுக்கலாம். மலர் மருந்தும் தேவைப்பட்டால் நீங்கள் அம்மியில் வாங்கிக்கலாம். அதுக்கு இப்போ ரீசெண்டாக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே முதல்ல நான் கொடுக்குற ஐடியா இல்லைங்க, ஆனால் எல்லாருமே தப்பாக மருந்து நிறைய ஃப்ராடத்தனம் பண்ணி ஒரிஜினல் மருந்து யாருமே கொடுக்காம கண்டதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நான் அந்த ஒரிஜினல் மருந்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம கொடுக்க இப்போ ரீசெண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்களே மலர் மருந்து கற்றுக்கலாம். பென்ட்ரைவ் இருக்குது. இல்லை ஜூமில் கிளாஸ் நடத்துவோம், 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கலந்துக்கலாம். மலர் மருந்து வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அந்த 1:9 மேங்கோ சொன்ன இல்லைங்களா, அதில் வந்து மலர் மருந்து கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன், யாரெல்லாம் நல்ல மருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம், ஃபோன் பண்ணி ஆலோசனை பெற்று வாங்கிக்கலாம். நீங்களே கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கலாங்க. 38 மருந்து ஒரு தடவை வாங்கி வச்சுட்டிங்கன்னா பல வருஷம் இருக்குங்க. இவருங்க அடிக்கடி எடுத்து குடிச்சிடக்கூடாது, அது சொட்டு சொட்டாக தான் குடிக்கணும். ஒரு தடவை ஒரு கிட்டு வாங்கி வச்சிங்கன்னா பல வருஷம் வரும். வீட்டில் வச்சுக்கணும். திடீர்னு யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நீங்களே அந்த படிச்சிங்கல்ல அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் 4 சொட்டு ஊற்றி கொடுத்து பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்களே டாக்டர், நீங்களே மெடிக்கல் ஷாப். செல்ஃப் ஹீலிங் 6-in-1 பேக் அப்படிங்கிற பேரில் ஒரு பென்ட்ரைவ் நாம் ரெடி பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் வீட்டிலிருந்து பென்ட்ரைவ் மூலியமாகவே கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து 64 GB இருக்குங்க. அதில் 1 அக்குபஞ்சர் 40 மணி நேரம், 2 மலர் மருந்துகள் 8 மணி நேரம், 3 பிராணா மற்றும் முத்ரா 10 மணி நேரம், 4 தந்திரா 1 15 மணி நேரம், 5 தந்திரா 2 21 மணி நேரம், 6 அஸ்ட்ராலஜி 12 மணி நேரம். இந்த மொத்தத்தையும் ஒரே பென்ட்ரைவில் தேவைப்படும் நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்கள். இந்த பென்ட்ரைவை நீங்கள் வாங்குறதுல என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பல வகுப்புகள் ரொம்ப காஸ்ட்லியாக செலவு ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே குறைந்த விலையில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. 5000 ரூபாயில் உங்களுக்கு முழு விஷயங்கள் கிடைச்சிடும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எனவே இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள்.